தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தொடக்கக்கல்வி ஆசிரியர்களின் 31 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் தமிழக தொடக்கக்கல்வி ஆசிரியர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசையும் பள்ளிக்கல்வித்துறையையும் கண்டித்து டிட்டோஜாக் சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறைகூவல் விடுக்கப்பட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட தலைநகரங்களில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் 31 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த திமுக ஆட்சி அமைவதற்காக அரும்பாடுபட்ட ஆசிரியர்களை தெருவில் நிற்க வைத்த திமுக அரசை கண்டித்து டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினரும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கண்டனார்ப்பாட்டத்தில் டிட்டோஜாக் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொருளாளர் நீலகண்டன் மற்றும் பல்வேறு ஆசிரியர் சங்க செயலாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தொடக்கக்கல்வி ஆசிரியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றி கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வராவிட்டால் காலாண்டு விடுமுறை தினத்தில் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் எனவும் அரசுக்கு இந்நேரத்தில் எச்சரிக்கை விடுத்தனர். ஆசிரியர்களை வஞ்சிக்காதே. அரசு ஊதிய முரண்பாட்டை கலைந்திடு. இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்திடு. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துடு. வாழிய வாழிய வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. போராட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் பொன்னுச்சாமி அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்க நான் சார்ந்திருக்க தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அவர் பேசிய வார்த்தைகளை மட்டும் நினைவு கூறக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் கட்டிய பணத்திற்கு கணக்கு கேட்கின்றார்கள். அந்த பணம் எங்கே சென்றது என்றுதான் கேட்கிறார்கள். அவர்களை தெருவில் நின்று போராட விடலாமா? இதுதான் ஆட்சியா? இதுதான் ஆட்சி நடத்துகிற லட்சணமா என்று மிகவும் திறம்பட கேள்வி கேட்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஆனால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் முச்சந்திக்கு போராடிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு தெருவில் போராடினா இப்ப முச்சந்திக்கு போராடக்கூடிய நிலைமைக்கு தமிழக முதல்வர் எங்களை தள்ளி இருக்கிறார். அதற்கு முதன்மை காரணமாக இருப்பவர் எங்களது திருச்சி மாவட்டத்தை சார்ந்த கல்வி அமைச்சர் அருமையான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். கிட்டத்தட்ட நான் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற வகையில் கூறுகின்றேன். கிட்டத்தட்ட அவருடைய குடும்பம் அரசியல் சார்ந்த குடும்பம். அவருடைய தாத்தாவுடனும் பழகி இருக்கின்றேன், அவருடைய தந்தையுடன் பழகி, அவர் சித்தப்பாவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், அவர்களிடமும் பழகி இருக்கிறேன். கோரிக்கைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவர்கள். நம்முடைய கல்வி அமைச்சரும் மிக சிறப்பாக நம்முடைய சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசுகிறார், மரியாதை கூட செய்து கொடுக்கின்றேன் என்கிறார். அத்தோடு சரி மறந்து விடுகிறார். எந்த கோரிக்கைகள் நிறைவேறாக இருவதை சரித்திரமே இல்லை. 3 ஆண்டு காலமாகியும் இதுவரை செய்யவில்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிரியாக இருந்தார்கள். நீங்கள் தான் வேண்டும் என்று உங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு துரோகியாக மாறிக்கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் இதற்கு தகுந்த தீர்வை அளிக்கும்படி டிட்டோஜாக் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பாக எங்களது 31 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட தலைநகர்களில் மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தங்களுடைய உணர்வுகளை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக டிட்டோஜாக்கினுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி ஒரு செய்தி வெளியீடு என்ற ஒரு ஏமாற்று அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த இதே செப்டம்பர் மாதத்திலே சென்னையிலே ஒரு நாள் டிபிஏ வளாகத்தின் முன்னாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவெடுத்து அறிவித்த நிலையிலே எங்களை அழைத்து பேசிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்
எங்களுடைய 30 அம்ச கோரிக்கைகளிலே 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அறிவித்து ஓராண்டு ஆகிறது. ஒரு கோரிக்கை கூட ஓராண்டாக நிறைவேற்றவில்லை. அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையினைத்தான் ஓராண்டுக்கு பின்னால் நேற்று முன்தினம் இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருந்த எங்கள் மீது 31 அம்ச கோரிக்கையாக 60 ஆண்டு கால நடைமுறையில் இருந்த தொடக்க கல்வித்துறையிலே ஒன்றிய முன்னுரிமையை மாற்றி லட்சக்கணக்கான பெண்ணாசிரியருடைய பதவி உயர்வை பாதிக்கக்கூடிய மாநில முன்னுரிமை என்ற அரசாணை 243ஐ இந்த அரசு பிறப்பித்திருக்கிறது, நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் களத்திலே இறங்கியிருக்கிறோம். நிதி சார்ந்த எங்களுடைய கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது. புதிய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை களைவோம். இந்த அரசியலை நீங்கள் போராடாதீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் போராடாமலேயே நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்து எங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசு 4 ஆண்டு காலம் நெருங்கப் போகிறது. ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலே 99% கோரிக்கைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இருப்பதையும் பறித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே ஆசிரியருடைய சரண் விடுப்பு வழங்கப்படவில்லை, உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்கப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர்கள் மிக கடுமையான பாதிப்பினை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஊதிய முரண்பாடு, மத்திய அரசுக்கணியான ஊதியம் வழங்கப்படவில்லை. அத்தனையுமே தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட விஷயம். அத்தனையும் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு எங்களை அழைத்து பேசி தேவையில்லாமல் எங்களை சீண்டக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையை இன்று கலவரத்துறையாக மாற்றியிருக்கக்கூடிய அரசாணை 243ஐ உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை டிட்டோ ஜாக் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அவரை மட்டுமே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்களால் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை விரைவிலே தீர்க்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம். அரசு நிறைவேற்றவில்லை என்றால், எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால், அடுத்த கட்டமாக கோட்டை முற்றுகை போராட்டத்தை காலாண்டு விடுமுறையிலே மிக எழுச்சியாக நடத்துவோம் என்ற அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வின்சென்ட் பால்ராஜ், டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், பொதுச் செயலாளர், தமிழக ஆசிரியர் கூட்டணி.